நம்மள நெறைய பேர் என்ன நெனச்சுட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பெருசா ஏதாச்சும் பண்ணா தான் வந்து பெருசா சாதிக்க முடியும். இல்லன்னா பெரிய விஷயங்கள பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நெனச்சுட்டு இருக்கோம். ஆக்சுவலா அது உண்ம கிடையாது. ஆக்சுவலா எது உண்மைன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவல் குரோத் இஸ் நாட் ஹிடன் இன் டூயிங் பிக் திங்ஸ். ஆக்சுவல் குரோத் இஸ் டூயிங் த ஸ்மால் திங்ஸ் ஃபார் லாங் டைம். இதுதான் உண்மையே. ஸோ இந்த வீடியோல நான் எத பத்தி சொல்லப் போறேன்னா, 10 டைனி ஹேபிட்ஸ் விச் ஆக்சுவலி இம்ப்ரூவ்ட் மை லைஃப். இதெல்லாம் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் என் லைஃப்ல எனக்கே ஒரு சேஞ்ச பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ அதெல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஹேபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிங்கிங் இனஃப் வாட்டர் இன் த மார்னிங். காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே என் உடம்புக்கு தேவையான தண்ணியை வந்து நான் குடிக்கிறது. இதுதான் எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஹேபிட் காலையில. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நைட்டு ஃபுல்லா நம்ம பாடிக்கு ஹைட்ரேஷனே குடுக்காம 8 மணி நேரம் தூங்கியிருப்போம். ஸோ தூங்கி எந்திரிச்ச உடனே தண் தண்ணி குடிக்கிறது ரொம்பவே நல்லது. அது என்னென்னலாம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, உங்க டைஜெஷன் ஹெல்த்த இம்ப்ரூவ் பண்ணும். ஸ்கின் ஹெல்த்த இம்ப்ரூவ் பண்ணும். அப்புறமேட்டு மெட்டபாலிசத்த இம்ப்ரூவ் பண்ணும். அப்புறமேட்டு பிரைனோட ஃபங்ஷனை வந்து சீக்கிரமா ஆக்டிவேட் பண்ணும் அப்படின்லாம் சொல்லி இன்டர்நெட்ல போட்டிருந்துச்சு. ஸோ காலைல தூங்கி எந்திரிச்ச உடனே தண்ணி குடிக்கிறது அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நான் ஃபாலோ பண்ணுறேன். உங்களுக்கும் உங்கள் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணணும்னா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. ரெண்டாவது ஹேபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான ஹேபிட் தான் எனக்கு. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே கஷ்டமான ஹேபிட் தான். இருந்தாலும் என்ன பண்ணுறது, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் யூஸ் மை ஃபோன் இன் த மார்னிங். நம்ம தூங்கி எந்திரிச்ச உடனே எல்லாத்துக்கும் இருக்கிற காமனான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோனை எடுத்து பார்க்கறது. அந்த ஃபோனை எடுத்து பார்க்கும்போது அதில் நூற்றுக்கணக்கான மெசேஜஸ் வந்திருக்கும், நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணுற விதமாக நம்ம உடனே வந்து நம்ம டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்க்குள்ளே போவோம். அதுக்குள்ளே போகிறனால என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, டெசிஷன் ஃபட்டீக் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை வரும். அது என்ன அந்த டெசிஷன் ஃபட்டீக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம தூங்கி எந்திரிச்ச உடனே அந்த நாள் ஃபுல்லாக நிறைய முக்கியமான டெசிஷன்ஸை வந்து எடுக்க வேண்டியது இருக்கும். அந்த டெசிஷன்ஸை எடுக்காம நம்ம உடனே நம்மளோட எனர்ஜியை வந்து அந்த ஃபோனில் யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டோம்னா, மற்ற நேரம் ஃபுல்லாக வந்து நம்ம டயர்ட் ஆயிடுவோம். அந்த எனர்ஜி வந்து மற்ற இம்பார்ட்டண்டான டெசிஷன்ஸை எடுக்கக்கூடிய அந்த எனர்ஜி இருக்காது. ஸோ அதுதான் வந்து டெசிஷன் ஃபட்டிக். அந்த டெசிஷன் ஃபட்டிக் வராமல் இருக்கணும்னா, நம்ம காலையில் எந்திரிச்சு ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருக்கிறத வந்து தவிர்க்கணும். ஸோ இது எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கஷ்டமாக இருக்குது மீன்ஸ் லைக் ஃபாலோ பண்ண கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் அப்பப்போ எடுத்து ஃபோன் எடுத்து பார்த்துருவேன். ஸோ நானும் இதை வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபோனை யூஸ் பண்ணாமல் இருக்க இந்த மார்னிங்கில். அடுத்தது 3வது ஹேபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளானிங் மை டே. இது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாளில் நான் என்னென்ன செய்ய போகிறேங்கிறத வந்து ஒரு மைண்ட்லேயோ இல்லை ஒரு ஃபோனில் ஏதோ ஒரு நோட் டேக்கிங் ஆப்லேயோ இல்லை நோட் புக்லேயோ எழுதி வச்சுட்டேன்னா, எனக்கு அன்னைக்கு நாளில் முக்கியமான விஷயம் என்னென்ன செய்யணுங்கிறத வந்து எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். ஸோ நான் அதை வந்து ஈஸியாக வந்து டக்கு டக்குன்னு செஞ்சுருவேன். சப்போஸ் இப்போ நான் ஒர்க் போயிட்டு வந்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எழுதி வச்சுட்டேன்னா, நான் ஒர்க் போயிட்டு வந்து எந்த டைமும் வேஸ்ட் பண்ணாமல் உடனே வந்து அந்தந்த வேலையெல்லாம் கரெக்டாக செஞ்சுருவேன் நான். ஸோ இது ரொம்பவே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த ஹேபிட்டு. ஸோ இதையும் நான் வந்து என்னோட டெய்லி லைஃப்பில் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது 4வது ஹேபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டூயிங் சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. இப்போ இந்த இன்டர்நெட் வளர்ந்த காலத்தில் நமக்கு தேவையான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம பாடி கொடுக்குறோமான்னு கேட்டால் வந்து நிறைய பேர் கொடுக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். அதுதான் ஸ்டடீஸும் சொல்லுது. அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுற விதமாக அட்லீஸ்ட்டு ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். இல்லைனா ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்குள்ளே போகணுன்னு சொல்லி நான் முடிவெடுத்து டெய்லியும் நான் வந்து ஒரு ஆக்டிவிட்டியில் வந்து நான் என்னை என்கேஜ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து 4வது ஹேபிட்டு. இதை வந்து நம்ம ஜிம்முக்கு போய் தான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இதை தான் பண்ணணும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ ஆன்லைன்ல நிறைய இன்டர்நெட்ல வீடியோஸ், நிறைய ஹோம் ஒர்க் அவுட் வீடியோஸ் இருக்கு. அப்படி அதை பார்த்து பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சும்மா ஒரு 15 நிமிஷம் இல்லைன்னா 20 நிமிஷம் எங்கேயாவது வாக்கிங் ஆர் ஜாகிங் போயிட்டு வரலாம். அப்படின்னா சைக்கிளிங் இருந்தால் சைக்கிளிங் ஓட்டலாம். இது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட ஆக்டிவிட்டீஸை வந்து எது கூட என்கேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ என்கேஜ் பண்ணிக்கோங்க. பட் இதை வந்து பண்ணால் வந்து உங்களோட ஹெல்த் வந்து லாங் டேர்மில் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதை நான் என்னோட லைஃப்பில் வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டேன். உங்களோட லைஃப்பில் நீங்களும் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 5வது ஹேபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மைண்ட்ஃபுல் ஈட்டிங் ஹேபிட். சாப்பிடும்போது எல்லாத்தையும் நல்லா ரசித்து ருசித்து அனுபவித்து சாப்பிட்றது. முன்னாடிலாம் நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா, சாப்பிடும்போது ஃபோன் பார்த்துக்கிட்டு இல்லைன்னா டிவி பார்த்துட்டு இல்லை ஏதோ வீடியோஸ் பார்த்துக்கிட்டு
அப்படி தான் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இவ்வளோ நாள் அத நான் ஃபாலோ பண்ணவே இல்ல. ஆனா இந்த ரீசென்ட் டைம்ஸ்ல இத நான் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். கண்டிப்பா வந்து ஒரு நல்ல சேஞ்சுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாப்பாட்ட நல்லா ரசிச்சு, ருசிச்சு சாப்பிடும்போது, நல்லா சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்குது. இத நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்க. நீங்க அடுத்த டைம் சாப்பிடும்போது, எந்த ஃபோனும் பார்க்காம, டிவி பார்க்காம, எதையும் பார்க்காம, சாப்பாட்டுல முழு கவனத்த வச்சு சாப்பிட்டு பாருங்க. அது வந்து உங்களோட டைஜஷன வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். ஒரு நல்ல சாப்பாட திருப்தியா சாப்பிட்ட மாரி ஒரு ஃபீல் குடுக்கும். இத வந்து நானும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு நல்ல சேஞ்சுன்னு சொல்லலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது 6வது ஹேபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹேவிங் லிமிட்டட் சாய்ஸ். இந்த உலகத்துல இப்ப இருக்க காலகட்டத்துல எத எடுத்துக்கிட்டிங்கனாலும் எல்லாத்துலயும் வந்து சாய்ஸஸ் நெறைய இருக்கு. ஸோ அதனால என்ன பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு இத செலக்ட் பண்றதுக்கு ஒரு பொருளையோ, இல்ல ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸையோ செலக்ட் பண்றதுக்கு ரொம்ப டைம வேஸ்ட் பண்றோம். நான் வந்து அதுவும் நான்லாம் சொல்லப்போனா ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணுவேன் ஒரு இத சூஸ் பண்றதுக்கு. ஸோ அத வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்கோசரம் ஹேவிங் லிமிட்டட் சாய்ஸ் அப்படிங்கிற அந்த இத வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த நெறைய சாய்ஸஸ் இருக்கனால நமக்கு என்ன பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ சாய்ஸஸ்ல நம்ம எத சூஸ் பண்றதுங்கிறத குழப்பத்திலேயே வந்து நெறைய டைம் அண்ட் எனர்ஜிய வந்து வேஸ்ட் பண்ணிடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க் ஜக்கர்பர்க் அவரு Facebookஓட ஓனர். அவர எடுத்துக்கிட்டீங்கன்னா, டெய்லி வந்து ஒரே மாரியான கலர் டீ ஷர்ட்ட தான் வந்து வியர் பண்ணுவாரு. டெய்லியும் வந்து பிளாக் கலர் டீ ஷர்ட் தான் வந்து வியர் பண்ணுவாரு. பிளாக் ஆர் ப்ளூ ஒரே மாரி கலர் டீ ஷர்ட்டா தான் வந்து வியர் பண்ணுவாரு. ஏன் அவர்கிட்ட டீ ஷர்ட் வாங்க காசா இல்ல? அவர்கிட்ட எவ்வளோ காசு இருக்கு? அது எதுக்கோசரம் அவரு சூஸ் பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரு காலைல என்ன ட்ரெஸ் போடுறதுங்கிறத ஒரு சாய்ஸ வந்து அதுவே ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணி அவர் எடுத்துக்கிட்டு இருந்தாருன்னா, அதிலேயே வந்து அவர் நெறைய எனர்ஜி அண்ட் டைம வந்து லூஸ் பண்ணிருவாரு. ஸோ அத வந்து அவர் விரும்பாதனால, ஒரே மாரி கலர வந்து சூஸ் பண்ணி அதவே வந்து டெய்லியும் வியர் பண்ணிக்கிறாரு. அவரு மட்டும் கிடையாது. நெறைய பேர் வந்து டெசிஷன்ஸ வந்து கம்மியா எடுக்கணுங்கிற முடிவுல வந்து, அவங்களுக்கு உண்டான ட்ரெஸ்ஸஸ வந்து ரொம்ப லிமிட் பண்ணிப்பாங்க. ஒரே மாரி கலரு இல்லன்னா ஒரே மாரி ஸ்டைலான ட்ரெஸ்ஸஸ வந்து வச்சுக்கிட்டு, அவங்க சாய்ஸஸ லிமிட் பண்ணிக்கிட்டு, சீக்கிரமா அவங்களோட டெசிஷன் எடுத்து, அந்த டைம வந்து ரொம்ப முக்கியமான டெசிஷன் எடுக்கக்கூடிய நேரத்துல வந்து செலவிடுவாங்க. இது ஒரு நல்ல எக்ஸாம்பிளோட சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் நம்ம டிவி சேனல்ஸ்ல ஒரு 2, 3 சேனல்ஸ் தான் இருக்குமே. அதுல வந்து ஏதாவது ஒரு ப்ரோகிராம செலக்ட் பண்ணி, பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஆனா இப்போலாம் நெறைய சாய்ஸஸ் இருக்கு. நெறைய ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு. நெறைய சேனல்ஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து எந்த ப்ரோகிராம பார்க்கறதுன்னு தெரியாமயே கன்ஃப்யூஸ் ஆயி, எந்த ப்ரோகிராமையும் ஒழுங்கா பார்த்து நம்ம என்ஜாய் பண்ண மாட்டோம். ஸோ இதனால தான் லிமிட்டடான சாய்ஸஸ் இருக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. நெறைய சாய்ஸஸ் இருக்கப்போ, எத பண்றது, எத பண்ணக்கூடாதுங்கிற ஒரு கன்ஃப்யூஷன்லயே எதையுமே ஒழுங்கா தெளிவாவே பண்ண மாட்டோம். ஸோ லிமிட்டடான சாய்ஸஸ் வச்சுக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் வேணா ட்ரை பண்ணுங்க. அடுத்தது 7வது ஹேபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டூயிங் ஒன் திங் அட் அ டைம். நம்ம எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரே பிரச்சனை என்னன்னா, எல்லா விஷயத்தையும் ஒரே டைம்ல இழுத்து போட்டு செய்யணும்னு நெனைக்கிறது தான் வந்து. அப்படி பண்றப்போ எந்த விஷயத்தையும் உருப்படியா செய்ய மாட்டோம். அதே மாரி தான் நானும் எல்லாத்தையும் ஒரே டைம்ல செய்யணும்னு நெனச்சு எதையும் ஒழுங்காவே செய்யறது கிடையாது. ஸோ அதனால நான் என்ன முடிவு பண்ணேன்னா, எந்த விஷயத்த செஞ்சாலும் ஒரு விஷயத்த ப்ராப்பரா அதில ஃபோக்கஸ் பண்ணி செஞ்சா, அதுக்கான ரிசல்ட் வந்து கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்லி நானே தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம எல்லாருமே இத தான் நெனச்சுட்டு இருக்கோம்னு நெனைக்கிறேன். ஒரே டைம்ல நெறைய விஷயத்த செஞ்சா நெறைய சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி நெனச்சுட்டு இருக்கோம். ஆனா அது அப்படி கிடையவே கிடையாது. ஒரு டைம்ல ஒரு விஷயத்த வந்து ஃபோக்கஸ் பண்ணி செஞ்சா தான் வந்து அதுக்கான எக்ஸாக்ட் ரிசல்ட்ட வந்து சீக்கிரமா நம்மளால வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இத தான் வந்து நானும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி என் லைஃப்ல ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் எடுத்துக்கோங்க. அவர் வந்து இவ்வளவு நாள் படம் நடிச்சிட்டு இருந்தாரு. இப்ப வந்து அரசியலுக்குள்ள வரணும்னு சொல்லி தனியா கட்சி ஆரம்பிச்சு, அதுக்கு உண்டான வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காரு. படம் நடிக்க மாட்டேன். இனிமேல் அரசியல்ல இது பண்ண போறேன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காரு. அவர்னால என்ன பண்ண முடியாதா என்ன? ஒரே டைம்ல வந்து அரசியலும் பண்ணிட்டு, இல்ல கட்சியும் பார்த்துக்கிட்டு, படமும் நடிக்க முடியாதா என்ன? அவரால பண்ண முடியும் தானே. ஆனா அவர் வந்து ஒரு டைம்ல ஒரு விஷயத்த தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஒரு விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு, முழுக்க முழுக்க மக்களுக்கோசரம் இது பண்ணணும்னு சொல்லி அவர் தனியா கட்சி ஆரம்பிச்சு அரசியல்ல வந்து இறங்கியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து டூயிங் ஒன் திங் அட் அ டைம் கிவ் மோர் ரிசல்ட் அப்படின்னு சொல்லி சொல்றேன் நானு. அடுத்தது 8வது ஹேபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிராட்டிட்யூட் பிராக்டிஸ். இது என்ன கிராட்டிட்யூட் பிராக்டிஸ் அப்படின்னா, தேங்க்ஃபுல் ஃபார் எவ்ரிதிங்.
நீங்கள் இந்த எந்த பாயிண்ட் எடுத்துக்கிறீங்களோ இல்லையோ இந்த பாயிண்ட்டை கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் எடுத்துக்கோங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா ரொம்ப ஏதோ ஒரு சேஞ்சை கொடுக்குன்னு நான் சொல்லுவேன். அப்படி என்ன அந்த கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நன்றி உணர்வுடன் இருக்கிறது. எது கிடைச்சாலும், எது உங்களுக்கு கிடைச்சாலும், இல்லைனா உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதுக்கு வந்து ஒரு நன்றி உணர்வுடன் இருக்கிறது தான் வந்து இந்த கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ். இதை வந்து நான் நிறைய பேர்த்த பார்த்து, இல்லை நிறைய புக்ஸ்லலாம் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். உலகத்தில் நடக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த கிராட்டிடியூடு விஷயம் வந்து நம்ம நம்ம எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் எனக்கு வந்து தோணுது. ஏன்னா நிறைய இடத்துல வார் நடக்குது, நிறைய இடத்துல என்னென்ன பிரச்சனைகளும் நடக்குது. ஆனால் நம்ம வந்து சேஃபாக ஒரு இடத்துல இருக்கோம். சா தட்டுக்கு சாப்பாடு வருது, ஒரு வேலை இருக்குது, வேலைக்கு போகிறோம், எல்லாமே நமக்கு தேவையான எல்லாமே கிடைக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக நன்றியோடு இருந்தால் தான் வந்து நமக்கான அந்த இது வந்து கிடைக்கும்னு சொல்லி இதை வந்து நான் என் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நிறைய பேர்த்த பார்த்து தான் இதை வந்து நான் கற்றுக்கிட்டேன். இதை நான் என் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எந்த சின்ன விஷயம் கிடைச்சாலும் சரி, பெரிய விஷயம் கிடைச்சாலும் சரி, எல்லாத்துக்கும் வந்து தேங்க்ஃபுல் பண்ணுங்கள். தேங்க்ஃபுல்லாக இருங்க. ஸோ இதுதான் வந்து 8வது பாயிண்ட்டு. அடுத்தது 9வது ஹேபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேர்ன் எனிதிங் நியூ எவ்ரி டே. ஏதாவது ஒரு விஷயத்த தூங்கி எந்திரிச்சதுலேருந்து இல்லைனா தூங்க போகிறதுக்குள்ளே ஏதாவது ஒரு புது விஷயத்த கற்றுக்கிட்டே இருக்கிறது. அது வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கலாம், இல்லை உங்கள் ஸ்டடீஸ் ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லை உங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். இது வந்து நானும் ஃபாலோ பண்ணுறேன். லைக் நான் இப்போ ஒரு இங்கிலீஷ் கண்ட்ரியில் இருக்கனால டெய்லி ஏதாவது ஒரு இங்கிலீஷ் வேர்டை லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நான் இங்கிலீஷில் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணணும், ரொம்ப எங்கேயும் ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசரம் ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அது வந்து என்னோடய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ ஏதாவது ஒரு புது விஷயத்த கற்றுக்க ஆரம்பிங்க டெய்லியும். அது வந்து கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் முன்னாடி ஒர்க் பண்ணப்போ ஒரு இடத்துல என் மேனேஜர் வந்து சொன்னார், நீ ஷூவுக்கு பாலிஷ் போடுறத கூட எப்படி போடுறன்னு கற்றுக்கிட்டேன்னா கண்டிப்பாக உன் லைஃப்பில் வந்து அது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதே மாதிரி தான் ஒரு சின்ன விஷயம் கூட நீங்கள் இன்றைக்கி கற்றுக்கிறது வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மூலையில் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக அது வந்து தேவைப்படும். கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு விஷயத்த புதுசாக கற்றுக்க ஆரம்பிச்சுக்கோங்க. நான் அதை பண்ணுறேன், நீங்களும் வேணும்னா உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டு 10வது ஹேபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் கேர் அண்ட் செல்ஃப் லவ். நம்மளை நமக்கே பிடிக்கலன்னா நம்மளை வேறு யாருக்கும் பிடிக்காது. ஸோ நம்மளை நமக்கே ஃபஸ்ட்டு பிடிக்க வைக்கணும். அப்படி பிடிக்க வைக்கிற மாதிரி நல்ல செயல்களை செய்யணும், நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கணும். நம்ம எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நம்மளை நம்மளே ஏற்றுக்கணும். அதுதான் வந்து செல்ஃப் கேர் அண்ட் செல்ஃப் லவ். பிகாஸ் இஃப் யூ டோன்ட் லவ் யுவர் செல்ஃப், இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் யூ டு லவ் அதர்ஸ். நம்ம சுற்றி இருக்கிறவங்களையே வந்து நம்ம காயப்படுத்திக்கிட்டு இருப்போம். நம்மளும் ஜெயிக்க மாட்டோம், நம்ம கூட இருக்கிறவங்களையும் ஜெயிக்க விட மாட்டோம். நீங்கள் உங்களையே லவ் பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும், உங்களை சுற்றியும் பாசிட்டிவிட்டி இருக்கும், நீங்களும் ஜெயிப்பீங்க, உங்களை சார்ந்து இருக்கிறவங்களையும் நீங்கள் ஜெயிக்க வைப்பீங்க. ஸோ அதுக்கு தான் செல்ஃப் கேர் அண்ட் செல்ஃப் லவ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அவ்வளோதாங்க. இதுதான் நான் ஃபாலோ பண்ணுற இந்த 10 டைனி ஹேபிட்ஸு. இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணால் நீங்கள் வந்து பெரிய ஓஹோன்னுலாம் வருவீங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு உள்ள ஒரு சேஞ்சை பார்ப்பீங்க. எனக்கு வந்து ஒரு சேஞ்சை நானே வந்து ஒரு ஃபீல் பண்ணேன். ஸோ இதுதான் 10 டைனி ஹேபிட்ஸ் விச் இம்ப்ரூவ்டு மை லைஃப். இதை நீங்களும் ஃபாலோ பண்ணி உங்கள் லைஃப்பில் எப்படி இருக்குன்னு பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு வேல்யூபுளான கண்டென்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்டு அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ see you on the next video.